வர சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதியும் தொகுதி மாறி போட்டியிட போறதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. 2021 சென்னை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில 3வது முறையா போட்டியிட்டு முதல்வர் ஸ்டாலின் ஜெயிச்சாரு. என்னதான் முதல்வராக இருந்தாலும் மாசம் ஒரு முறையாவது தொகுதிக்கு போகாம இருந்ததே கிடையாது. தொகுதி மக்களுடைய குறைகளை கேட்டு அதை உடனடியா சரி செஞ்சு கொடுக்கறதுக்காக கட்சி நிர்வாகிகளை நியமிச்சாரு. இதெல்லாம் திமுகவுக்கும் முதல்வருக்கும் சாதகமான சூழலா இருந்தாலும் வர 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியை விட்டுட்டு வேற தொகுதியில ஸ்டாலின் போட்டியிட இருப்பதா சொல்றாங்க. சரி, கொளத்தூர்ல நிக்கலனா அப்ப வேற எங்க நிப்பார் அப்படின்னா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில தான் களமிறங்க போவதா சொல்றாங்க. அதுவும் கட்சியினுடைய மூத்த தலைவர்களே இந்த தொகுதியை அடையாளம் காட்டியிருக்காங்களாம். ஏற்கனவே இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அந்த தொகுதிக்கென நிறைய பணிகளை செஞ்சு கொடுத்தது மட்டும் இல்லாம தொகுதியில சிறுபான்மையினத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் அதிகமா வசிக்கிறதுனால அங்கு திமுக சார்பில் யார் போட்டியிட்டாலும் ஈஸியா வெற்றி பெறுவார் அப்படின்ற தகவலும் ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்காங்களாம். முதல்வர் தொகுதி மாற இருக்கிறதுனால இப்போ சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி எம்எல்ஏவா இருக்கும் உதயநிதி தன்னுடைய தாத்தா கருணாநிதியின் சொந்த தொகுதியான திருவாரூருக்கு செல்லும் யோசனையில இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.